ஹாய் ஹலோ, நாங்கள் உங்கள் பிரதர்ஸ். இது எங்களுக்கான சேனல் இல்லை, உங்களுக்கான சேனலு. ஸோ முதல் டைமாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அது போக இன்னும் 10 நாள் மட்டும் தான் இருக்குது நியூ இயருக்கு. ஸோ 2 வண்டி கிஃப்டாக கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அதுக்கான ஆள் செலெக்ஷன் நாளை கழிச்சு முடிஞ்சிடும். அது யார் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். இன்ஃபார்ம் பண்ணிட்டு கால் பண்ணுவோம். கண்டிப்பாக 1ஆம் தேதி நேரில் வந்துடுங்க. அது போக நிறைய பேர் ஒரு வண்டியை காமிச்சு 300 ரூபா நீங்கள் டோக்கன் கொடுத்தா போதும், ஒரு 200 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த வண்டியை 300 ரூபாய்க்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க. இதை நம்பி நிறைய பேர் நீங்கள் போட்டுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. 200 பேர் செலக்ட் பண்ணாலே 3 2 6 60,000 ரூபா ஆச்சு 300 ரூபான்னா. அப்படிங்கும்போது அந்த வண்டியோட ரேட்டே ஒரு 40 45 ரூபா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. மக்களே நீங்கள் கண்டிப்பாக உஷாராக இருங்க. நீங்கள் 300 ரூபா போடுறதுனால கண்டிப்பாக ஒரு நாள் சம்பளமாக இருக்கும். அது உங்களுக்கு வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் வண்டி கொடுக்குறதா சொல்லி வீடியோ போட்டு அவங்களோட வண்டியே தர ரேட்டுக்கு கொடுத்துட்டு அதை வீடியோ போட்டு இன்ஸ்டாவோட விளம்பரத்துக்காண்டி செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ப வேண்டாம். ட்ரஸ்டடான மக்களை மட்டும் பாருங்கள், அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வண்டியை பார்த்தாலே தெரியும், விண்டேஜ் பைக்கு 1995 உள்ள மாடலு. கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 30 வருஷம் இன்னைக்கு ஆயிடுச்சு. வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. இதோட இன்ஜினும் ஸ்ப்ளெண்டரோட இன்ஜினுமே கிட்டத்தட்ட ஒன்று தான், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இன்ஜின் சூப்பராக இருக்குது. ஒரு கிக் ஷாட்டில் அடித்து ஸ்டார்ட் ஆகி நிற்கக்கூடிய வண்டி. இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறவங்களுக்கு ஸ்லோ நல்லபடியாக நிற்கிது. வண்டி அவுட்லுக் நல்லா இருக்குது. இதே வண்டியை மற்ற கடைகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பாலிஷ் மட்டும் போட்டுக்கிறாங்க. சில்வரில் பாலிஷ் மட்டும் போட்டுக்கிட்டு சீட் கவர் டேங்கர் மற்ற எல்லாமே வேலை பார்த்து வச்சுட்டு 32 ரூபா 33 ரூபாய் இந்த வண்டியை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்க வேண்டாம். ஏன்னா இது பழைய வண்டினாலும் பழைய வண்டி தான். இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் கண்டிப்பாக ஒரு 5 வருஷத்துக்கு மேலே வண்டியை ஓட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தில் கொண்டு வந்துச்சுன்னா இது நீங்கள் கண்டிப்பாக ஆன் ரோட்டில் ஓட்ட முடியாது. அந்த மாதிரியான திட்டங்கள்லாம் வந்துடும். ஸோ இதோட மார்க்கெட்டு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா. இதுக்கு இன்னும் 2 வருஷம் லைஃப் இருக்கு. ஸோ அதனால மட்டும்தான் இந்த ரேட்டு கோட் பண்றோம். இல்லைன்னா நம்ம 5 ரூபா 6 ரூபாய்க்கு கூட வண்டியை கொடுத்துருவோம். வண்டி சூப்பரா இருக்கு. எந்த வேலையுமே நீங்க பார்க்க தேவையில்ல. இன்ஜின் ஆயில் நல்லா இருக்கு. அவுட்லுக்கு சுத்தி காட்டிடுங்க. அவுட்லுக்லாம் சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு. இதே வண்டியை மற்ற கடைகள்ல சில்வர் கோட்டிங்ல பாலிஷ் பண்ணிட்டு அதை வச்சுக்கிட்டு, எனக்கு தெரியும் போன வாரம் கூட ஒருத்தங்க 28,000 ரூபாய்க்கு இதே வண்டியை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா வண்டி அவுட்லுக்கு மட்டும் பலன்னு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்க வேண்டாங்கிறது என்னோட சஜஷன். நீங்கள் அந்த 28 அதில் போடுறதுக்கு ஒரு ஸ்ப்ளெண்டர் 2012 மாடல் 13 மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இன்னும் ஒரு 4 வருஷம் லைஃப் இருக்கும். ஸோ விண்டேஜ் பைக்கு தேடுறவங்க இந்த மாதிரி ரேட்டில் இருந்தால் உங்களுக்கு பெட்ரு தான். வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. சும்மா வீடியோ காண்டி சொல்லலாம், வண்டி சூப்பராக இருக்குது. ஏன்னா நேற்று வண்டி எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக நான் தான் வச்சுருந்தேன். நமக்கும் கொஞ்சம் பிரியம் வண்டி ஓட்டுறதுல, அதனால் நான் தான் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தேன். குட் குவாலிட்டியில் இருக்குது. 1995 மாடல். இன்னும் 2 வருஷம் லைஃப் இருக்கு. இதோட ரேட்டு நம்ம இன்னைக்கு 12,000 ரூபா கோட் பண்றோம். இல்லைன்னா எனக்கு நான் வண்டி திருப்தியா ஓட்டணும், எனக்கு அலாய்வில் வேணும்னா நீங்க அந்த மாதிரி கோட் பண்ணி கோட்டிங்லாம் கொடுத்து தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் என்ன உண்டோ அதை மட்டும் தனியா கொடுங்க. வண்டியை அந்த மாதிரி திருப்திக்கு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். 95 மாடல் விண்டேஜ் பைக்கு CD 100 SS-க்கு எதிர்பார்க்குற ரேட்டு 12,000. நெக்ஸ்ட் டிவிஎஸ் விக்டர். இதுவுமே அதை சொல்ல மறந்துட்டேன். SS-ஐ பொறுத்த வரைக்கும் மைலேஜ் 80 கிலோமீட்டர் சாலிடாக கிடக்கும். அந்த இன்ஜினு 80 கிலோமீட்டர் மைலேஜ் சாலிடாக கிடைக்கும். கேரண்டியாக நீங்கள் கொண்டு போகலாம். அடுத்ததாட்டு டிவிஎஸ் விக்டரில் 2016 மாடலு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். வண்டி நல்லா இருக்குது. செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது. இன்ஜின் அவுட்லுக் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துருங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மக்காடு மட்டும் போட்டிருக்கோம். பேக் டயரு ஃப்ரண்ட் டயர் எல்லாமே நல்ல கண்டிஷன் தான். எடுத்து எதுவுமே செலவு பண்ண வேண்டாம். அப்படியே எடுத்து நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக இந்த பக்கம் வீடியோ காட்டிடுங்க. இதோட பாடியை ஃபுல்லாகவே காட்டுறோம். அதனால தான் வண்டியை கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம். 3 வண்டி தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கோம். 3 வண்டியுமே கேப் விட்டுருக்கோம். 2016 மாடல் டிவிஎஸ் விக்டரு. மைலேஜ் நல்லா குடிக்கக்கூடிய வண்டி. லாங்கில் சூப்பராக கொண்டு போகலாம். எப்படி யூனிகான் மாதிரியோ டிவிஎஸ் விக்டருக்கு சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கும். லாங் டிரைவருக்கும் பக்கவாக இருக்கும். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2016 மாடலு. ப்ரைஸு 23,000. ரேட்டுமே கம்மி தான். மற்ற கடையில் 30,000 இருக்கும். நம்ம கேட்குறது 23,000. 2016 மாடல் டிவிஎஸ் விக்டரு. செல்ஃபு அலாய்வில் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்தா பார்க்குறது ஹீரோ ஹோண்டா கிளாமரு. யூனிகான் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். அது ஒரு 2 நாள் நின்றுட்டா கூட ஸ்டார்ட் ஆகி நிற்குமா நிற்காதாங்கிறது. ஆனால் கிளாமரை பொறுத்த வரைக்கும், அதாவது ஹீரோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் நீங்கள் வண்டியை அடக்கட்டி விட்டாலும்
பெட்ரோல் போட்ட ஸ்பாட்டுக்கு ஒரு கிக்கில் ஷார்ட் ஆகி நின்றும். ஏன்னா அந்த மாதிரி தான் இன்ஜினை இதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் சைன் எடுத்துக்கிட்டாலும் சரி, யூனிகான் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் ஒரு நாள் 2 நாள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு கிக்கில் அடித்து ஸ்டார்ட் ஆகி நிற்கிது. சோக்கை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த வண்டியை வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். யூனிகான் எந்த மாதிரியான குவாலிட்டியில் இருக்குமோ அதே குவாலிட்டி இந்த வண்டி கொடுக்கும். வண்டி சின்னதாக இருந்தாலும் லாங் டிரைவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு மெடிக்கல் ட்ரப்பாக இருக்கீங்க, இல்லை நான் லாங்கில் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். 2015 மாடலு. இதோட ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான், 23,000 தான் கேட்குறோம். செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது, அலாய்வில், அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபுல்லாக காட்டிடுங்க. 2030 வரைக்கும் இந்த வண்டிக்கு லைஃப் இருக்குது. அவுட்லுக், இன்ஜின் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குது. ஸ்ப்ளெண்டர், பேஷன் ப்ரோ கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். கிளாமர் அந்த மாதிரி இன்ஜினு, மைலேஜுமே உங்களுக்கு 50-55 வரைக்கும் 125cc செக்மெண்ட்டில் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி. ஸோ இன்றைக்கி நம்ம 3 வண்டி ஒரு மீடியம் பட்ஜெட்லையும் ஒரு லோ பட்ஜெட்லையும் கொண்டு வந்துருக்கோம். இதோட ப்ரைஸ் மறுபடியும் சொல்கிறேன், 2015 மாடலு, ஹீரோ ஹோண்டா கிளாமரு 23,000, டிவிஎஸ் விக்டரு 2016 மாடல், அதோட ப்ரைஸ் 23,000, சிடி 100 எஸ்எஸ் விண்டேஜ் பைக் 1995 உள்ள மாடல், இன்னும் 2 வருஷம் லைஃப் இருக்குது. அதோட ப்ரைஸு 12,000. இன்னைக்கு போடுற டேட் என்ன? 21/12. இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 21/12/2024 சனிக்கிழமை. ஸோ சண்டே கடை லீவு. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 4 நம்பர் போட்டிருக்கோம். ஒரு கால் 2 கால் எடுக்கல அப்படின்னா ஏதாவது பிஸியாக இருந்திருப்போம். ஸோ நிறைய கால் வரதுனால மிஸ் ஆகும். கண்டிப்பாக திரும்ப கூப்பிடுங்க. கண்டிப்பாக நம்மளால் கால் எடுத்து பேசுவோம். இந்த 3 வண்டி இப்போ நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. லோக்கலில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நேரில் வந்துடுங்க. இது போக நம்ம கடைக்கு நம்ம அடிக்கடி வீடியோ போட்டுட்டு இருக்கிறதுனால ஒரு வீடியோ எடிட்டர் நமக்கு தேவைப்படுது. குவாலிஃபிகேஷன் பிரச்சனை இல்லை, எனக்கு சிஸ்டத்தில் நல்ல நாலேஜ் இருக்குது, நல்லா எடிட் பண்ணுவீங்க அப்படின்னா, எடிட்டிங் மட்டும் இல்லை, எடிட்டிங் டைம் இருக்கும்போது நீங்கள் எடிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக கடையில் சேல்ஸை பார்த்துக்கணும். கடைகளுக்கு போகணும்னா இந்த ஸ்பேர் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் தேவைப்படுது. எடிட்டிங் நாலேஜ் உள்ள நபர்கள் யார் இருந்தாலும் நமக்கு குவாலிஃபிகேஷன் பிரச்சனை இல்லை. சிஸ்டத்தில் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி நாலேஜ் உள்ள ஆள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணி பேசுங்க. குவாலிஃபிகேஷன் நம்மள்ட்ட இருக்குது. பஞ்சுவாலிட்டி கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். டைமுக்கு கண்டிப்பாக வரணும். உங்களோட கை சுத்தமாக இருக்கணும், உங்களோட வாயும் சுத்தமாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களால மட்டும்தான் எங்களோட ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கரெக்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் மற்ற கடைகளில் இருக்கிற மாதிரி நம்மள்ட்ட இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள், பர்ஃபெக்டான ஆட்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடைக்கு நேரில் வாங்க. ஒரு ஆள் தேவைப்படுது. நல்ல சேலரி பேக்கேஜ் கொடுக்கலாம். 4 சண்டே லீவு. ஸோ இப்போ நம்ம 3 வண்டி போட்டிருக்கோம். அந்த 3 வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, மேலப்பாளையம், நாங்கள் உங்கள் பிரதர்ஸ்.